ஒரு காலையில யம தர்மம் ஒரு பாடம் போட்டதம்மா யம பாடம். நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு நீர் வளம் நிலவளம் நீர்த்தாண்ட புண்ணிய பூமி புண்ணிய நகரம் பனங்காடு. பனங்காடு நமது நமது ஆண்டிப்பட்டி ஒண்ணு கூட்டிருவோம் சம்பாளி சாமி. அப்படியாப்பட்ட நமது ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சமயபுரத்தாலே சாட்சி இல்லையா? நமது சமயபுரத்து மாரியம்மன் இந்த தெய்வத்தினுடைய திருவிழாவை பெரும்பிழாவாக கொண்டாடி மதிப்புக்கு மரியாதைக்குரிய அங்கப்பன் தங்கப்பம் தங்க புஷ்பம் அப்படியாப்பட்ட நமது அன்பு குணம் கொண்ட காலையில அங்கப்பன் குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து நமக்கு ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ இவ்விடத்திலே 10வது முறை அடியெடுத்து 10வது தடவை சொல்லி அவங்க அடிக்க சொல்லவே கிடையாது. ஏறத்தாழ 10 வருடமாக நம்மை கட்டி காப்பாற்றி ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எதற்காக? எல்லாம் ஒரு அங்கத்திற்காக. மறைந்த மாமேதை மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலைமகள் நாடக கலைக்குழு உயர் திரு அமரர் அர்ஜுனன் வாத்தியாருக்காக. அப்படியாப்பட்ட இந்த தெய்வத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு நல்லதொரு நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியாத 15 வருஷம் சீர் மிகுந்த சிங்காரமான பொன்மேலை நடத்தக்கூடிய நாடகம் பக்த மார்கண்டையன். நாடகத்தில் பத்து 9 மணிக்கு வேச போட்டு அடிக்கிற அடி வாங்குற நானும் ஒரு சம்பளம். மக்களை ஒரு 5-6 மணிக்கு வந்துட்டு 5 நிமிஷத்துல வேச போட்டு இவனுக்கு ஒரு சம்பளம் எனக்கு ஒரு சம்பளம் தலைவரா. என்ன தெரியுமா? அன்பு கயிறா. இந்த அன்பு கயிறை நான் இப்படி வளைத்து அப்படி சுத்தி அப்படி மக்கள் மீது வீசினால் அதுவே கடைசியில் வம்பு கயிறாக மாறும். என்னோட நண்போடு இருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த ஊர்ல கூட்டாடலாம்னு பாக்குறேன். 20 வருஷம் தானா? ஆமா. அதுக்கு மேலே இருப்ப அதுக்கப்புறம் வேற ஆண்டவன் அருள். ஆண்டவன் அருள். அருள் சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி. ஆண்டவன் சொன்னா இந்த அருள் சொன்ன மாதிரி. செல்வன் சொன்ன மாதிரி. எதுக்கு நாங்க வேலை பழப்பெல்லாம் ஆடி இருக்கு. நீ கூத்து இல்லைங்க 5 மணி ஆச்சு எல்லாம் தாடி போட போகணும் பேசிட்டு இருக்கிறாங்க. யமலோகம் என்னுடைய நாடு. யமலோகம். ஆமா, யமலோகத்தில் நாட்டை ஆண்டு வரக்கூடிய என் பெயர் தான் யாருக்குமே அஞ்சா நெஞ்சம் படைத்த யம தர்மன் என் பெயர். யமலோகத்திலே
வாழ்ந்து வரக்கூடிய யம தர்மராஜனாக இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை இதை தவறாமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவன் இந்த யமபூபதி. யமபூபதி. ஆமா, அப்படி இருந்தாலும் நாள்தோறும் உங்களுக்கு இந்த அகில உலகத்திலே மக்களுக்கு பகலிலே ஒளி தரக்கூடிய அந்த சூரிய தேவன் என்னுடைய தந்தையார், சாரதா தேவி என்னுடைய தாயார். இவர்களுக்கு நாங்க 2 பேர் பிறந்தோம். அது சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த யம தர்ம நான் பிறந்தேன். என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான். யாரு? அவன் தான் சனி. சனீஸ்வரன். சனி. நான் என் பேர் சனி இல்ல புனி. சனி. சனி பகவான். சனீஸ்வரன். சனீஸ்வரன். சொல்ல போனா நாங்க ஈஸ்வரனுடைய மறு உருவம். சிவனுடைய மறு உருவம். நாங்க 2 பேரும். சரி சரி சரி. அப்படியாப்பட்ட இருவருமே பிறந்து வாழ்ந்து வாழிமானாலும் அகில உலகத்தில் எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஆமாங்க, எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. எனக்கு மட்டும் என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? நல்ல வேலையா? நல்ல வேலையா? இந்த அகில உலகத்திலே என் வேலை போல சிவன் இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார். யாருக்குமே இப்படியாப்பட்ட வேலை கிடையாது. நல்வேலை நல்வேலை நல்வேலை. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையான தங்கம் நமது பாத்தியா சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. சுவாமி அண்ணன் அவர்கள் குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு காணி கொடுக்க மறுகாணி வளர நமது மந்தமகா ஈஸ்வரி அருள் பெற்று இதோ அது மட்டும் கிடையாது. இந்த அகில உலகத்திலே 14 லோகத்திலே சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருந்தாலும் அதிலே இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையான தங்கம் சக்திவேல். சக்தியில் சக்தி, மகா சக்தி. அப்படியாப்பட்ட சக்திவேல் அண்ணன் அவர்கள் சொத்திலே இருந்து 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கும் குடும்பத்தாருக்கும் சமயபுர மாரியம்மன் அருள் பெற்று இப்படியாப்பட்ட தேவாதி தேவர்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பு. என்ன தெரியுமா? அங்க ஒரு குசலம் நடக்குது சாமி. இந்த ரணகலத்திலே அவங்க 2 பேருக்கு ஒரு திமிரு. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை சாமி? எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன விக்கிற வேலையா? உங்களுடைய வேலைதான் இந்த வேலை. அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சீங்கன்னா வேலை தான் தெரிஞ்சுக்கும். ஓஹோ, அப்படியாப்பட்ட இந்த அகில உலகத்தில் வாழக்கூடிய மானிட மக்கள் நடப்பன பரப்பன ஊரும் வகை நீந்து வகை 8,84,000 ஜீவவேதங்கள் அத்தனை உயிர்களையும் நொடி பொழுதில் பிடிக்கக்கூடிய உயிரை பிடிக்கும் யமண்டா. அன்றாட யமண்டா 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 எல்லா உயிரையும் பிடிக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பொறுப்பு எனக்கு. இது அருமையான புண்ணியமான ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு மனுஷனுடைய உசுறு பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு இப்படியாப்பட்ட வேலையில் அமர்வது பெரிதல்ல. தேவாதி தேவர்கள் எனக்கு இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்கன்னா சர்வசாதாரணமா சாதாரணப்பட்ட வேலை இல்ல. இந்த யமலோகத்தில் எனக்கு சிம்மாசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க சாமி இருக்குது? என் சிம்மாசனத்துக்கு அடியில என்ன இருக்கு? என்ன இருக்கு தெரியுமா? தெரியுங்க. நீராறு நெருப்பாறு அக்னி யாரு? நீராறு நெருப்பு அதல சுதல ரசதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு குழிதான் என் சிம்மாசனத்துக்கு அடியில். அந்த நெருப்பு குழியின் மேல என்னுடைய கூந்தல் இருக்குது. இந்த கூந்தல், அந்த கூந்தலில் ஒரு பகுதியை எடுத்து அதை சிம்மாசனமாக அமர்த்தி அந்த சிம்மாசனத்து மேல ராஜபரிவாரம் செஞ்சுட்டு வரேன். ராஜபரிவாரம் செய்யறீங்க. காரணம் இல்லாம ஒரு சிம்மாசனம் இருந்தா போதாதா? என் முடியை வைத்து நான் சிம்மாசனம் ஆக்கி உட்கார வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? சொன்னனே முத, இந்த யம தர்மன் யமன் உயிரை பிடிக்கக்கூடிய வேலை சர்வசாதாரணம் அல்ல. இந்த வேலை செய்வதென்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை ஒழுக்கம் வேண்டும். இதில் இருந்து ஒரு அளவு தப்பித்தா கூட, மயிலளவு தப்பித்தால் கூட ஏன் உயிருக்கே ஆபத்து. அண்ணன் தம்பி மாமன் மைத்திரன் பெற்ற பிள்ளை பேரப்பிள்ளை சொந்த பந்தம் உற்றார் உறவினர் யார்
யாருக்குமே பந்தவாசம் பார்க்க மாட்டேன். ஏங்க அப்பா எல்லா உயிரும் எனக்கு ஒண்ணுதான்னு நினைச்சு இந்த ஆட்சி பரிவாரம் நான் செஞ்சாதான், எல்லா உயிரை பிடிச்சாதான் அந்த சிம்மாசனம் அப்படியே இருக்கும். இதில் இருந்து நூல் அளவு கடமை தவறுனாலும் அந்த சிம்மாசனம் இடிந்து விழுந்து அந்த அக்னியிலே விழுந்து நான் இறந்து விடுவேன். இப்படியாப்பட்ட வேலை இருந்தாலும் சித்திரகுப்தா, நான் தான் புத்திரகுப்தா, எடுத்து வா, ஏட்டை எடுத்து வா. ஏட்டை எடுத்து வந்து புரட்டி பார்த்து இன்று யாருக்கு என்ன உயிர், எத்தனை உயிர்களை நாம் பிடிக்க வேண்டும், என்னென்ன பொறுப்பு இருக்குது. இவர்கள் எல்லாம் நேற்று வந்தவர்கள், இவரெல்லாம் பாவம் செய்த புண்ணியர்கள் செஞ்சவங்க, இவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. இவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். அதாவதுப்பா, பாவம் செய்தவருக்கு இன்னார் ஒரு தண்டனை. என்ன கணக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னா, புண்ணியம் செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை. இது இருந்தாலும் இன்று நாம் யாருடைய உயிரை பிடிக்கணும் என்று அது பாரு. இப்படி வரீங்களா? இன்று பாருங்க, அமைதி அமைதி அமைதி. இன்று பூலோக மார்க்கமாக ஒருடைய உயிரை பிடிக்க வேண்டியது இருக்கிறது. திருக்கோலத்தில் ஆமா யார் இந்த திருக்கடையூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அண்ணனா, அரசனா, தெய்வமா, ஆண்டவனா? ஆண்டவனும் கிடையாது, பெண்ணா? பெண்ணும் கிடையாது. ஆனா? ஆண்தான். ஒரு வயதுக்கு வந்தவனா, வயதில் மூத்தவனா, அல்லது வயது உடையவனா? சரியான வயதுள்ள ஒரு பாலகன், குழந்தை, பருவ பாலகன். அப்படியா? ஆமாம் சாமி. அவன் பெயர்? அவனுடைய பெயரோ மார்கண்டேயன். மார்கண்டன். ஆமாங்க. பூலோகவாசி. ஆமாங்க. பூலோகத்தில் வாழக்கூடிய திருக்கடையூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வெறும் 16 வயது ஆன மார்கண்டையனுடைய உயிரை, மார்கண்டன் உயிரை நாம் பிடிக்க வேண்டும், அடிக்க வேண்டும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லை. ஆமாங்க. தவமாய் தவமிருந்து தவ புதல்வனை பெற்றெடுத்தார்கள். சாமி, அது நமக்கு தேவையில்லாதது. ஆமா. நமக்கு கொடுத்த வேலை என்ன? அவன் பிறக்கும் மன்னனாக இருந்தாலும் சரி, மகேஸ்வரனாக இருந்தாலும் சரி, உயிரை பிடிப்பது நம்ம வேலை. புறப்படு, பூலோக மார்க்கம் போலாம். நான் போய் நம்ம எருமை மாடு கூட்டிட்டு வரேன். எருமை மாடு வந்துச்சுன்னா அதுல ஏறி சவாரி செய்து குட்டி மாடா எருமை